அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதத்தில் சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. கடமையில் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசி அப்படின்னாலே புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது தான் இந்த கடகம். இந்த ஆனி மாதம் கடகராசிக்காரர்களோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 3 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகங்களும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்து சனியோட ஆதிக்கமும் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மாதத்தில் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென செலவுகளும் திடீரென வரவும் வரும். எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம், நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் அப்படிங்கிற பயம் சற்று கூடுதலாகவே இருக்கும் இந்த மாதத்தில். ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்ரம் அடைகிறாரு. ராசிக்கு 7க்கும் 8க்கும் அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும்போது குடும்பத்தில் குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கடுமையாக முயற்சி செய்து சில காரியங்கள்லாம் கடைசி நேரத்தில் கைகூடாமல் கூட போகலாம். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் சனி இருக்கிறதாலையும் வக்ர காலத்தில் தடைபட்டு வந்த சில காரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் துரிதமாக நடக்கும். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக அவசியம். கடகராசிக்காரர்கள் அனைவருமே ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கே புதன் போகிறாரு. 3க்கும் 12க்கும் அதிபதினு சொல்லலாம் அவரை. விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கும்போது விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும். அதே மாதிரி நினைத்ததெல்லாம் நிறைவேறாமல் கூட போகலாம். உத்தியோகத்திலலாம் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் இந்த காலகட்டத்துக்கு நல்லது. மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கி நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கே சுக்கிரன் வராரு. ராசிக்கு சுகலாபாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வருவது நல்லது தான். இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது. அதனால் வியாபாரத்துலலாம் பழைய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். ஊதிய உயர்வு கிடைச்சாலும் கணவன் மனைவி இருவருமே வெவ்வேறு இடத்துல பணிபுரியும் சூழல் அப்படிங்கிறது தான் வரும். இந்த மாதத்தில் பணிபுரியும் இடத்துலலாம் முக்கிய ஆவணங்கள், கோப்புகள், பணம் இதெல்லாத்தையும் கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்கணும். பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணங்களை வாங்குவீங்க. அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனமும் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கலாம். வாகன யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் போகிறாரு. ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்துக்கு வருவது உங்கள் ராசிக்கு மிக மிக நல்லது. வருமானம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வரும். மனதுக்கு இனிய சம்பவங்கள், செய்திகள் எல்லாமே இந்த மாதத்தில் பிற்பகுதியில் கிடைக்கும். புதியவர்களோட அறிமுகத்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது இதில் எல்லாத்துலேயும் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இக்காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதையும் சிந்தித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் கூட்டாளிகளால் ஒரு சில கவலை அப்படிங்கிறது வரும்.
கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது தாமதப்படலாம். மாணவர்களுக்கு மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்கள்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு தேவையான புது வழிகளை கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக்குவார். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரனை அமைச்சு கொடுப்பார் குரு பகவான். உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். இதுவரைக்கும் உத்தியோகம் தொழில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் இல்லாமல் செய்ய போகிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகவே கிடைக்கும். அஷ்டமத்தில் சனி சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் பயமுறுத்திட்டே வந்திருப்பார் சனி பகவான். இனிமேல் வக்கரம் அடைகிறதால உடல்நிலை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் அடையும். ஆயுள் மீதான பயம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. பெரிய அளவில் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் இனிமேல் குறைய போகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி முதல் வாரத்திலேயே வக்கரம் அடைகிறதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. தொழில் உத்தியோகத்திலையும் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே இனிமேல் இருக்காது. உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய செயல்கள் எல்லாத்துலேயுமே லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களோட விருப்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறைவேறலாம். முயற்சிகள் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவானோட பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதால லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உண்டு. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே விலகும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டாகும். மேலே தொழிலில் புதிய சொத்து சேர்க்கை, வரவேண்டிய பாக்கி பணம் இதெல்லாமே வந்து சேரும். இனிமேல் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே லாபாதிபதியோட சஞ்சார நிலை சாதகமாக இருக்குது. அதனால் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரைக்கும் வாழ்வில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பேசி தீர்த்து முடிவெடுப்பாங்க. வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். கூட்டுத்தொழிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரும் இந்த ஆனி மாதம். கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே சனிக்கிழமை தோறும் ரங்கநாதரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்க. இந்த ஆனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாகவே இருக்கும்.